கொள்கை எதிரி பிஜேபி, அரசியல் எதிரி திமுக. 2 பேர் இதுதான் அரசியல் பண்ணிட்டு இருக்குன்றது ஃபர்ஸ்ட் மேட்டர் டிக்ளேர் பண்ணிட்டாரு அவர். தேர்தல் அறிக்கையில வந்து நீட்டை ஒழிக்கிறதுக்கான ரகசியம் என்கிட்ட இருக்கு துணை முதல்வர் சொல்லியிருக்காரு பல பிரச்சாரத்துல. 4.5 வருஷம் ஆயிடுச்சு. உங்களோட ரகசியம் எங்க போச்சு? உங்களோட வெற்றி விளம்பரம் இந்த மக்கள்கிட்ட ஏதாவது ஒரு பொய்யை சொல்லி ஏதாவது ஒரு அறிக்கையை கொடுத்து இந்த மக்கள் வந்து ஓட்டை வாங்க வேண்டியது. வாங்கினதுக்கு அப்புறம் கடிதம் எழுதுறேன்னு சொல்லிட்டு மத்திய அரசு ஒன்றிய அரசு கடிதம் எழுதுறேன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பொய்யை சொல்லி இந்த மாதிரி வித்தை காமிச்சு அவங்க கிட்ட அந்த ஓட்டை வாங்குறதுல முதன்மையா இருப்பாங்க. அந்த மாதிரிதான் நீட்டுக்கான ஒரு விஷயத்தையும் அவங்க குளிர்ந்தாங்களே. பட் நாங்க செய்ய மாட்டாங்க. அவங்க இவங்களுக்கு அந்த நோக்கம் கிடையாது. ஒரு சேலஞ்சு கட்டுறேன். ஒரு பேப்பர் எடுத்து பாருங்க. நேத்து ஒரு இடத்துல ஒரு கொலை நடந்திருக்கும். இன்னைக்கு பேப்பர் நாளைக்கு வாங்கி பாருங்க. நாளைக்கு பேப்பர்ல வந்திருக்கும் ஒரு கொலை நடந்திருக்கும். சட்டம் ஒழுங்குனா எந்த ஒரு பிரச்சனை நடக்காத அளவுக்கு தடுக்கிறது தான் சட்டத்துக்கான வேலையே, காவல்துறைக்கான வேலையே. தினம் ஒரு கொலை நடக்குது, ஒரு கொள்ளை நடக்குது, ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கிறப்போ எப்படி நீங்க சட்டம் ஒழுங்கு சரின்னு நீங்க சொல்லுவீங்க? விஜய் சரண் ரிவ்யூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரண்யா. தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த அசோக் அவர்கள் நம்மளுடன் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம் சார். வணக்கம் மேடம். தளபதி விஜய் மக்கள் சந்திப்பா இருக்கட்டும், புதுச்சேரியை சேர்ந்த மக்கள் சந்திப்பா இருக்கட்டும், இப்ப வந்து ஈரோடுல மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடத்திட்டு வந்திருந்தாரு. எப்படி பாக்குறீங்க? இல்ல, தளபதி அவர்கள் கட்சி தொடர்ந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்டமா வந்து மக்களை சந்திக்கிற மாதிரி தான் பிளானு. அதுல வந்து ஒரு 4-5 மாவட்டத்தை வந்து சந்திச்சு முடிச்சுட்டாரு. அதுக்கப்புறம் ஒரு துயர சம்பவத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா காஞ்சிபுரத்துல வந்து மக்கள் சந்திப்பு நடத்தினாரு, ஒரு உள்ளரங்கு நடத்தினாரு. அதன் பிறகு பாத்தீங்கன்னா பாண்டிச்சேரியில வந்து மக்கள் சந்திப்பு நடத்தினாரு. அதன் தொடர்ச்சியா தான் வந்து திரு செங்கோட்டையன் அவர்கள் வந்து நம்ம கட்சியில் இணைஞ்சதுக்கு அப்புறம் டெல்டா மாவட்டத்தில் வந்து கொங்கு மண்டலத்தில் வந்து கூட்டம் ஒன்று போடலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி தான் நேற்று வந்து ஈரோட்டில் வந்து கூட்டம் சிறப்பாக நடந்து முடிஞ்சது. இதில் தளபதி அவர்கள் வந்து நிறைய விஷயத்த வந்து பேசியிருக்காரு அரசியல்ல. ஏன்னா இது வரைக்கும் வந்து தளபதி அவர்கள் வந்து 30 நிமிஷம் பேசுனது கிடையாது. 30 நிமிஷத்துக்கு மேலே பேசியிருக்காரு. பல அரசியல் கருத்துக்களை சொல்லியிருக்காரு. எதிரிகளுக்கும் துரோகிகளுக்கும் பல விமர்சனங்களுக்கு முற்றுப்புள்ளி வச்சிருக்காரு தளபதி அவர்கள். இது ஒரு சிறப்பான மாநாடு, வெற்றிகரமான மாநாடு. தளபதி இங்க மட்டும் இல்ல, எங்க மாநாடு போட்டாலுமே மக்கள் பெருவாரியா வந்து கலந்துக்கணும். இந்த மாநாடையும் சரி தலைவர்களும் சரி வெற்றிகரமான மாநாடு தான் வந்து மாத்துவாங்களே. இந்த மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில வந்து நிறைய பிரச்சனைகள் வந்திருக்கும், நிறைய அறிக்கைகளும் விட்டிருப்பாங்க. காஞ்சிபுரமா இருக்கட்டும், புதுச்சேரியா இருக்கட்டும், இப்ப ஈரோடா இருக்கட்டும், நிறைய அறிக்கைகள் விட்டிருந்தாலும் மக்கள் அதை வந்து கரெக்டா கடைபிடிச்சாங்களா? இல்ல, மக்கள் என்னைக்குமே வந்து அவங்க சரியான இதுல தான் இருக்காங்களே. மக்கள் வந்து ஒரு கூட்டம் போட்டா அதுக்கு எந்த நேரத்துக்கு போகணும், ஏன்னா மக்கள் வந்து ஒரு ஆர்வமா இருக்காங்க. ஏன்னா ஒரு மாற்று அரசியல் தேடி மக்கள் விரும்புறாங்க. இப்ப இந்த ஒரு 50 வருஷம் அரசியலே பாத்தீங்கன்னா தளபதி கட்சி தொடங்கி ஒரு கூட்டம் நடத்துறப்போ இது வரைக்கும் ஒரு மாற்று அரசியல் கிடைக்காதா, ஒரு மாற்று தலைவர் வரமாட்டாரா ஏங்கி இருந்த மக்கள் வந்து தளபதி அவர்கள் வந்து ஒரு கூட்டம் போடுறப்ப தேடி வராங்க. சரிங்களா? அது குழந்தைகள்ல இருந்து ஒரு முதியோர்களோடு எல்லாரும் வராங்க. பட் ஆனா தளபதி அவர்கள் ஒவ்வொரு மக்கள் சந்திப்புல என்ன சொல்றாரு, பெண்கள் வந்து குழந்தைங்களோட கூட்டு வரக்கூடாது, வயதானவங்க வரக்கூடாது, சிறுவர்கள் வரக்கூடாதுன்றது இதுவரை எந்த ஒரு அரசியல் தலைவரும் ஒரு மாநாடு போடுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி அறிக்கை கொடுக்க மாட்டாங்க. இதுல வந்து ஒரு தலைவர் இந்த மாதிரி அறிக்கை கொடுக்குறாங்கன்னா ஏன்னா மக்களை நேசிக்கின்ற தலைவர் தான் நம்ம தளபதி அவர்கள். அதனால ஒவ்வொரு மாநாட்டிலையும் இந்த மாதிரி ஒரு அறிக்கை கொடுக்குறாரு. இதை பின்பற்றி தான் பல பேர் வராங்க. ஒரு சிலர் வந்து ஒரு ஆர்வத்தில் வந்துடுறாங்க. அதையும் வந்து நம்ம கழக தோழர்கள் வந்து சொல்லி இந்த மாதிரி வரக்கூடாது, ஒரு சூழ்நிலை சரியில்லாம போயிடுச்சுன்னா கஷ்டமானது அவங்களுக்கும் சொல்லி புரிய வச்சு ஒரு சில ஒரு பாதுகாப்பான இடத்துல நிக்க வச்சு கூட பார்க்கறதுக்கான அனுமதியும் நந்தா இருக்கு. மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில அறிக்கை விட்டுருப்பாங்களே, அந்த அறிக்கையில வந்து என்ன சொன்னாங்கன்னா, தொண்டர்களா இருக்கட்டும், மக்களா இருக்கட்டும், விஜயோட ஃபேன்ஸா இருக்கட்டும், மின் கம்பங்கள்லயோ இல்ல மரக்கிளைகள்லயோ இல்ல தனியார் பில்டிங்லயோ ஏறி நிக்க கூடாதுன்ற ஒரு அறிக்கை விட்டுருப்பாங்க. ஆனா நேத்திக்கு அந்த மக்கள் சந்திப்பு மாநாட்டுல பாத்தீங்கன்னா ஒரு பையன் ஒரு மின் கம்பம் மாதிரி இருக்கு, அது மேல ஏறி உட்காந்து விஜய் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எனக்கு முத்தம் கொடுத்தாதான் நான் கீழே இறங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. விஜய் வந்து சரிப்பா நான் முத்தம் தர, நீ கீழே இறங்கி வா அப்படின்னு சொல்லி அவங்களா பேசி இறக்கி விட்டாரு. ஆனா இத வந்து ஒரு பேசு பொருளா வந்து நிறைய விமர்சனங்கள் வச்சிருக்காங்க. என்னன்னா விஜய்க்கு வந்து அரசியல் ரீதியா எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் கிடையாது, ஒரு நல்ல அரசியல் தலைவர் வந்து இப்படியா நடந்துப்பாங்க, சோ அவங்களுடைய தொண்டர்கள் ஏன் இப்படி நடந்துக்கிறாங்க, அந்த மாதிரி விமர்சனங்களா வருது. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, இந்த விமர்சனம் பண்றவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா விமர்சனம் வியாதிகள், வாதிகள் வேற வியாதிகள் வேற. வியாதின்றது என்னன்னா தளபதி நடந்தாலே ஒரு விமர்சனம் பண்ணுவாங்க, தளபதி பேசினா ஒரு விமர்சனம் பண்ணுவாங்க, தளபதி அறிக்கை கொடுத்தா அதுக்கு ஒரு விமர்சனம் பண்ணுவாங்க. தொண்டர்கள் வந்து இந்த மாதிரி ஒரு ஆர்வத்துல தளபதி மேல ஒரு அன்பின் வெளிப்பாடு தான் அது. சரிங்களா? ஆனா தளபதி என்ன சொல்றாரு, இதெல்லாம் பண்ணக்கூடாது சொல்றாரு. அதாவது ஒரு 30 ஆண்டுகள் 33 ஆண்டுகள் ஒரு திரைத்துறையில இருந்து ஒரு மக்கள் தலைவரா ஒரு களத்துக்கு வர்றப்போ இதுவரை சினிமா துறையிலயும் சினிமாலையும் டிவிலையும் தியேட்டர்லயும் பார்த்திருந்த ஒரு ரசிகனுக்கு என்னைக்காவது இந்த தலைவரை நேர்ல பாத்திர முடியுமா, அவரை பார்த்து ஒரு வணக்கம் சொல்லிட முடியுமா, ஒரு கையசிட முடியுமா, ஒரு முத்தம் முத்திர முடியுமா? ஒரு ஆர்வத்தின் மிகுதியால வந்து ஒரு சில தவறுகள் நடக்குது. சரிங்களா? இது வந்து ஒரு சாதாரண விஷயம் தான். ஆனா இதை நம்ம ஏத்துக்கல, இது மாதிரி பண்ணணும்னு சொல்றோம், என்கரேஜ் பண்ணல. இது வந்து ரசிகர்கள் வந்து ஒரு ஆர்வத்தின் வெளிப்பாடு தான் இது.
இதை வந்து ஒரு தலைவன் வந்து எப்படி நடந்துக்கணுமோ அதன் வெளிப்பாடு தளபதி அவர்கள் வந்து தம்பி நீ கீழே இறங்குப்பா, நீ கீழே இறங்குப்பா, நீ கீழே இறங்கினா உனக்கு முத்தம் தரேன்னு சொல்லியிருக்காரு. இதே வந்து மாற்றுக் கட்சிகள் என்ன பண்ணிருப்பாங்க, நீங்க பார்த்திருப்பீங்க, ஒரு பேருந்துல வந்து மு க ஸ்டாலின் அவர்கள் பயணிக்கும் போது ஒரு தொண்டர் வந்து பக்கத்துல ஒரு கன்னத்திலே அடிக்கிறார். புரியுதுங்களா இல்லையா? இந்த மாதிரி தலைவர் எங்க தளபதி கிடையாது. இதே வந்து திமுக மேடைகள் வந்து பாத்தீங்கன்னா அவங்க கட்சிக்காரங்க மேடையில வரும்போது தள்ளி விடுறது, அடிக்கிறது, இதுதான் வந்து இவங்க பேசுறதா, விமர்சனம் பேசுறதா? இது தளபதி அவர்கள் வந்து மிகுந்த அரசியல் பண்பாடும் கொண்டு இருக்கவே தான் தோழரை வந்து எந்த அளவுக்கு கீழே இறக்கணுமோ, நீ இறங்கப்பா நான் உனக்கு மொத்தம் தரேன்னு சொல்லி கீழே இருக்கிறாரு. இதே வேற ஒரு தலைவராக இருந்தா அந்த இடத்துல வந்து தேவலாம் பேசியிருப்பாங்க. ஆனா இதுல வந்து ஒரு அனுபவம் உள்ள ஒரு தலைவரால மட்டுமே தான் அப்படி நடந்துக்க முடியும். அதைத்தான் தளபதி அவர்கள் வந்து சிறப்பான ஒரு முறையில வந்து தம்பி கீழே இறங்க சொல்லியிருக்காரு. இதுல விமர்சனம் பண்ணி தான் இருப்பாங்களே, இதுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்ல தேவையில்லை. ஏன்னா தளபதி நேற்று பேசின விஷயங்கள் வந்து பல விஷயங்கள் பேசியிருக்காரு. அரசியல் ரீதியாக இந்த மக்கள் சார்ந்து இந்த மண் சார்ந்து அடுத்த திட்டங்களுக்கான விஷயங்கள் நிறைய விஷயம் பேசியிருக்காரு. இதை பேச மாட்டாங்க. ஏதாவது ஒரு சின்ன விஷயம் நடந்திருக்குமா, இதை வச்சு ஒரு ட்ரோல் பண்ணலாமா, ஒரு அரசியல் பண்ணலாமா, ஒரு விமர்சனம் பண்ணலாமா, இந்த ஒரு சமூக வலைதளத்துல வந்து இதை வந்து ஒரு ட்ரோல் மெட்டீரியல் ஆக்கலாமான்னு சொல்லிட்டு இந்த விமர்சனவாதிகளும் விமர்சன வியாதிகளும் பண்ணதான் செய்வாங்க. இதுக்கெல்லாம் நம்ம வந்து காது கொடுத்து நம்ம பேசணும் அவசியமே கிடையாது. இந்த கொங்கு மண்டலம்னு சொல்றாங்க. விவசாயத்துக்கு பேர் போனதே மஞ்சள். அந்த மஞ்சள் விளைவிக்கிற விவசாயிகள் ஆகட்டும், தொழிலாளர்கள் வந்து நிறைய தொழில் சார்ந்த பண்ணிட்டு இருக்காங்க. விஜய் சொல்றாங்க அப்படின்னா சோ இவங்களுக்கு ஒரு முன்னுரிமை கொடுக்காம கோடிக்கணக்கில் செலவு பண்ணி நம்ம சென்னை வள்ளுவர் கோட்டத்துக்கு வந்து ஆல்ட்ரேஷன் பண்றாங்க. இந்த மக்களுக்கு அதை நீங்க வந்து அந்த செலவுகளை பண்ணலாமே அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பியிருக்காரு. அவர் வந்து என்னைக்குமே மக்கள் சார்ந்து மண் சார்ந்து அவங்களுக்கான விவசாயம் சார்ந்து இவங்க ஒரு தொழில் பண்றாங்களா அந்த தொழிலுக்கான முன்னுரிமை என்ன கொடுக்கணும், இங்க விவசாயம் பண்றாங்களா அந்த விவசாயம் சார்ந்து என்ன முன்னுரிமை கொடுக்கணும், இதுதான் தளபதியோட முழுக்க அஜெண்டாவே. தொழில்நோக்கு பார்வை தளபதிக்கு இதுதான். ஆனா இந்த ஆளும் அரசு என்ன பண்றாங்கன்னா ஆட்சிக்கு வரதுக்கு என்ன சொன்னாங்க, நான் இதை செய்வோம், நாங்க வந்தா இதை செய்வோம், இந்த செய்வோம் சொல்லிட்டு பல அறிக்கைகளை கொடுத்தாங்க. பல அறிக்கைகள் வந்து வெறும் அறிக்கைகளா தான் இருக்கு. தேர்தல் வரதுக்கு முன்னாடி இவங்க வந்து என்ன சொன்னாங்க, நமக்கு நாமே இந்த மக்களுக்கு நாங்க தான் வந்தோம்னு சொல்லிட்டு சொன்னாங்க. பல அறிக்கைகள் வாங்கினாங்க. ஒவ்வொரு ஊருக்கா போயிட்டு ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒவ்வொரு ஊர்லயும் வந்து உங்களோட பிரச்சனை என்ன, அவங்களோட பிரச்சனை என்ன, உங்களோட பிரச்சனை என்ன சொல்லிட்டு அறிக்கையை கேட்டாரு. பெட்டியா வாங்கி போனாங்க. அந்த பெட்டியில எங்க போச்சு இப்போ? அப்போ ஒரு மக்கள் சார்ந்த விஷயம்னா அந்த மாதிரி வரும்போது இப்படி சொல்லுவாங்க, ஆனா செய்ய மாட்டாங்க. இதேதான் கொங்கு மண்டலத்திலையும் இவங்க மக்களுக்காக சேவை செய்யணும் சொல்லிட்டு சொல்லுவாங்களே தவிர ஆனா செய்ய மாட்டாங்க. இவங்க எங்கெல்லாம் செய்வாங்கன்னா இவங்களுக்கான விளம்பரம் எங்க கிடைக்குது, இதை பண்ணா ஒரு விளம்பரம் கிடைக்குமா, இதை வச்சா ஒரு அரசியல் பண்ணலாமா, இதை வச்சுதான் இவங்க வல்லூர் கூடத்துக்கு அவ்வளவு செலவு பண்ணுவாங்க. ஆனா அந்த மக்கள் சார்ந்த ஒரு விஷயத்துக்கும் அவங்களோட போராட்டத்துக்கும் ஒரு மதிப்பு கொடுத்து இவங்க செய்ய மாட்டாங்க. இதுதான் திராவிட மாடல் அரசே. இந்த ஒரு அதிருப்தி தான் மக்கள் மத்தியில வந்து தமிழகம் முழுக்க இருக்கு. கொங்கு பகுதியில் மட்டும் கிடையாது, தமிழகம் முழுக்கமே பாத்தீங்கன்னா இந்த 4.5 ஆண்டு திமுக அரசு எப்படா வீட்டுக்கு அனுப்புவோம், ஒரு தூய அரசியல் கட்டி எழுப்புவோம், ஒரு தலைவரை கொண்டு வருவதுனால மக்கள் வந்து எதிர்பார்த்து காத்திருக்காங்களே. மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி தளபதி அவர்கள் வந்து கொள்கை அரசியல் எதிரி யாரு அப்படின்னு ஒரு கொஸ்டின் வந்து கேட்டிருப்பாங்க. சோ அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, தளபதி அவர்கள் கட்சி தொடங்கும் போதே சொல்லிட்டாரு, கொள்கை எதிரி பிஜேபி, அரசியல் எதிரி திமுக. இவங்க 2 பேர் எதிர்த்தான் அரசியல் பண்ணிட்டு இருக்குன்றது ஃபர்ஸ்ட் மேட்டர் டிக்ளேர் பண்ணிட்டாரு. அவர் டிக்ளேர் பண்ணிட்டு தான் தேர்தல் காலத்துக்கு வந்திருக்காரு. இதுவரை எந்த கட்சி தொடங்கும் போது சொன்னது கிடையாது. ஆனா தளபதி வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு ஒரு ஷார்ப்பான பொலிட்டிஷன் இருக்காரு பாத்துக்க. நான் இவங்க தான் எதிர்க்க போறேன், இவங்க பண்றது சரியில்லை, இவங்க பண்றது சரியில்லை, ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லா பிஜேபி பண்றது சரியில்லை, தமிழ்நாடு முழுக்க திமுக பண்றது சரியில்லை, இவங்க எதிர்த்து அரசியல் பண்ண போறோம்னு சொல்லிட்டு அரசியலுக்கு வந்திருக்காரு. அதனால வந்து இவங்களை எதிர்த்து அரசியல் பண்றதுதான் சரியான அரசியலே. ஏன்னா இவங்க தான் வந்து முக்கியமான இங்க நடக்கிற பிரச்சனைகளுக்கான மூல காரணம் இவங்க தான். ஆல் இந்தியாவில் நடக்கிற ஒரு சில பிரச்சனைகள்லாம் பாத்தீங்கன்னா பிஜேபி சொல்லலாம். தமிழகத்துல நீங்க இந்த மக்கள் கஷ்டப்படுறாங்கன்னா அதுக்கு காரணம் பாத்தீங்கன்னா திமுக சொல்லலாம். அதனாலதான் இவங்க 2 பேரையும் நம்ம வீட்டுக்கு அமிச்சாலே இந்த மக்கள் வந்து செல்வ செழிப்போட எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம ஒரு சட்டம் ஒழுங்கு பாதுகாப்போட நல்லபடியா வாழ்வாங்கன்ற ஒரு நோக்கத்தினாலதான் அரசியல் எதிரி திமுக தளபதி அவர்கள் எந்த மேடையிலையும் வந்து விமர்சனம் பண்றாரு. விமர்சனம் கிடையாது, அது உண்மையும் கூட. முக்கியமா ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு நேற்று மேடையில, தீய சக்தின்னு சொல்லியிருப்பாரு. தீய சக்தின்றது உண்மையிலேயே ஒரு பொருத்தமான வார்த்தை தான் அந்த கட்சிக்கு. ஏன்னா இவங்க வந்து 50 வருஷமா கட்சி நடத்துறேன், 75 வருஷமா கட்சி நடத்துறேன்றாங்க. ஆனா இவங்க இதுவரை என்ன செஞ்சிருக்காங்க இந்த மக்களுக்காக? சமூக நீதி பாதுகாத்துருக்காங்களா, பொன்னுரிமை பாதுகாத்துருக்காங்களா, சமத்துவத்தை பாதுகாத்துருக்காங்களா? இவங்க பாதுகாத்தது எதுவுமே கிடையாது. இவங்க பாதுகாத்துன்னா இவங்க கொள்ளடிச்ச பணத்தை மட்டுமே பாதுகாத்து வீட்டுல வச்சிருக்காங்க. இப்படி வச்சு வந்து தீய சக்தி சொல்ல என்ன சொல்லுவாங்க? தமிழ்நாடு தான் நம்பர் 1 வந்து பெண்களுக்கு பாதுகாப்பான இடத்துல இருக்கும் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்களே சார். பெண்களுக்கு பாதுகாப்புன்னு சொல்ற ஒரு கட்சியோட ஆட்கள் தான் அண்ணா யூனிவர்சிட்டி உங்களுக்கு தெரியும், புரியுதுங்களா? அதுல பிரச்சனைக்கு உள்ளானது யாரு? ஒரு பெண்ணு. அது பிரச்சனையை உருவாக்குனது யாரு? திமுக, திமுக சார்ந்த கட்சிக்காரங்க. கட்சியிலேயே இந்த மாதிரி ஒரு குளறுபடி இருக்குது, இவங்க மேல ஒரு தவறு இருக்குது. இவங்க எப்படி பெண்களுக்கான பாதுகாப்பு பண்ணுவாங்க? இவங்களோட அரசுல தான் இவ்வளவு பெரிய சட்டம் ஒழுங்கும் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்றத
நம்ம விமர்சனம் பண்றதை விட பொதுமக்கள் கடையில சொல்லுவாங்க. சட்டம் ஒழுங்குன்னு சொல்லும் போதுதான் ஞாபகம் வருது. அவர் வந்து என்ன சொல்றேன்னா, சட்டம் ஒழுங்கு நம்ம தமிழ்நாட்டுலதான் நம்பர் 1 சரியா தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நீங்க இன்னைக்கு வேணா நான் ஒரு சேலஞ்சு கட்டுறேன், ஒரு பேப்பர் எடுத்து பாருங்க. நேத்து ஒரு இடத்துல ஒரு கொலை நடந்திருக்கும், புரியுதுங்களா? இன்னைக்கு பேப்பர் நாளைக்கு வாங்கி பாருங்க, நாளைக்கு பேப்பர்ல வந்திருக்கும் ஒரு கொலை நடந்திருக்கும். சட்டம் ஒழுங்குனா எந்த ஒரு பிரச்சனை நடக்காத அளவுக்கு தடுக்கிறது தான் சட்டத்துக்கான வேலையே, காவல்துறைக்கான வேலையே. இங்க தினம் தினம் ஒரு கொலை நடக்குது, ஒரு கொள்ளை நடக்குது, ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கிறப்போ எப்படி நீங்க சட்டம் ஒழுங்கு சரின்னு நீங்க சொல்லுவீங்க? இது சட்டம் ஒழுங்கு மிகப்பெரிய ஃபெயிலியர் தான். இந்த ஆட்சியிலே பாத்தீங்கன்னா சட்டம் ஒழுங்கு ஃபெயிலியர் தான் இருக்கு. அது மக்கள் சான்று பல இடத்துல சொல்லிட்டாங்க. சரியா எங்களால நடக்க முடியல, நைட்டு வந்து வீட்டுக்கு போக முடியல, ரொம்ப பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருக்குன்றத மக்கள் தெளிவா சொல்லி தானே இருக்காங்க. நீட் எக்ஸாம் வந்து நாங்க தடை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இப்போ வரைக்கும் அந்த நீட் பத்தி எதுவுமே எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்கல. ஏன்னா அரியலூர் மாவட்டத்தை சேர்ந்த அனிதா அவர்கள் அவங்க அந்த நீட் எக்ஸாமால தான் சூசைட் பண்ணிருக்காங்க. தடை பண்ற அப்படின்னு சொல்லிட்டு பண்ணல. அதை பத்தியும் நேற்றுக்கு வந்து விஜய் அவர்கள் பேசியிருக்காங்க. 2021 இந்த மாதிரி நீட் இஷ்யூல வந்து பல பெண்களும் மாணவர்களும் வந்து தூக்கிட்டு தற்கொலை செய்யறப்போ ஒரு சென்சிட்டிவான இஷ்யூ போயிட்டு இருந்தது. அந்த காலகட்டத்தில் தான் இவங்க என்ன பண்றாங்க, தேர்தல் அறிக்கையில வந்து நீட்டை ஒழிக்கிறதுக்கான ரகசியம் என்கிட்ட இருக்கு, நீட்டை ஒழிக்கிறதுக்கு ரகசியம் என்கிட்ட இருக்குன்னு சொல்லிட்டு துணை முதல்வர் சொல்லியிருக்காரு பல பிரச்சாரத்துல. சரிங்களா? 4.5 வருஷம் ஆயிடுச்சு, உங்களோட ரகசியம் எங்க போச்சு? புரியுதுங்களா? இவங்களோட வெற்றி விளம்பரம் இந்த மக்கள்கிட்ட ஏதாவது ஒரு பொய்யை சொல்லி ஏதாவது ஒரு அறிக்கையை கொடுத்து இந்த மக்கள்கிட்ட ஓட்டை வாங்க வேண்டியது. வாங்கினதுக்கு அப்புறம் கடிதம் எழுதுறேன்னு சொல்லிட்டு மத்திய அரசு ஒன்றிய அரசு கடிதம் எழுதுறேன்னு சொல்லுவாங்க. ஆனா இவங்க வந்து இந்த மக்களை வந்து எப்படிலாம் வந்து இந்த ஓட்டை வாங்குறதுக்கான ஒரு வித்தியை வந்து, ஏன்னா ரொம்ப வருஷமா இருக்காங்கல்ல, இவங்க மக்களுக்கு செய்யறதுல வந்து முன்னுரிமை இருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி பொய்யை சொல்லி இந்த மாதிரி வித்தை காமிச்சு அவங்க கிட்ட இந்த ஓட்டை வாங்குறதுல முதன்மையா இருப்பாங்க. அந்த மாதிரிதான் நீட்டுக்கான ஒரு விஷயத்தையும் இவங்க கொண்டு சொல்லியிருந்தாங்களே, பட் நாங்க செய்ய மாட்டாங்க. அவங்க இவங்களுக்கு அந்த நோக்கம் கிடையாது. புரியுதுங்களா? 2026 தளபதி அவர்கள் ஆட்சி அமையும் போது இந்த நீட்டுக்கான பிரச்சனை வந்து கட்டாயமா தீரும்.